திருவள்ளூர் ஸ்ரீ நிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர் KS பிரணவ் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 500க்கு 496 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அவர் டாக்டருக்கு படிப்பதே லட்சியம் என கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மார்ச் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. அதன்படி திருவள்ளூர் ஸ்ரீ நிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதிய 229 மாணவர்களில் மாணவர் KS பிரணவ் 500க்கு 496 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அறிவியல் 100க்கு 100, சமூக அறிவியல் 100க்கு 100 மாணவி S தனுஜா ஸ்ரீ 500க்கு 495 மதிப்பெண் பெற்று பள்ளியில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சமூக அறிவியல் 100க்கு 100 மாணவி P சுஜிதா 500க்கு 495 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடம் பகிர்ந்துள்ளார். அறிவியல் 100க்கு 100 அதேபோல் P பூஜா ஸ்ரீ 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடம் பெற்றுள்ளார். அறிவியலில் 100க்கு 100 அப்பொழுது முதலிடம் பிடித்த மாணவர் KS பிரணவ் தான். இதேபோல் +2 தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று டாக்டருக்கு படிப்பதே லட்சியம் என்றும் அதிக மதிப்பெண்கள் பெற பேருதவியாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து அதிக மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை ஆசிரியர்கள் பள்ளி தாளாளர் விஷ்ணுதரன், முதன்மை செயல் அலுவலர் பரணிதரன், பள்ளி முதல்வர் டாக்டர் ஸ்டெல்லா ஜோசப், துணை முதல்வர் கவிதா கந்தசாமி மற்றும் பெற்றோர் வாழ்த்தி இனிப்பு வழங்கி பாராட்டினர். வணக்கம், என்னுடைய பெயர் B சுஜிதா. நான் ஸ்ரீநிகேதன் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ இந்த 2025 பப்ளிக் எக்ஸாமில் 495 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, எங்கள் டீச்சர்ஸ்க்கு, அதோட அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் நிறைய டெஸ்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய புக்கிங் சைடு, கிரியேட்டிவிட்டி, அந்த மாதிரி நிறைய ஒரு இதில் நிறைய ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க கொஷின்ஸு. அதுக்கப்புறம் இந்த வாட்டி எக்ஸாம் பேப்பர்ஸும் ரொம்ப ஈஸியாக வந்தது. எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் படிக்க வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக கவர் பண்ணுற, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் நாங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம். அதோட நான் கடவுளுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் இல்லைன்னா நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கு கடவுள் பார்ப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கொடுப்பாரு. நம்ம எதுக்குமே நம்ம நிறைய முயற்சி பண்ணணும். எதையும் எதிர்பார்க்காம முயற்சி பண்ணால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய நாள். ஏன்னா நான் என் 10th பப்ளிக் எக்ஸாமில் 496 ஸ்கோர் பண்ணியிருக்கேன் 500க்கு. நான் ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. இதுக்கு என் ஸ்கூல் டீச்சர்ஸ், என் அம்மா அப்பா தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸ்கூல் சைடு என்னை ப்ரெஷர் பண்ணாமல், நீ படிக்கிறத படி, உன்னால் முடிஞ்சதை போடு, உன்னோட எஃபர்ட்டை போடுன்னு சொன்னாங்க. அம்மா அப்பாவும் எனக்கு எதுவும் ப்ரெஷர் கொடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது எல்லாமே உதவியாக இருந்தாங்க. நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்ப எனக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க. அதனால தான் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. நான் இதை மேலும் தொடரும்னு நினைக்கிறேன். 12th நான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். போன வருஷம் ரிசல்ட் வந்தது. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு 3 பேருமே 496 எடுத்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம், அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ரெஸ்பெக்ட்டு, இதெல்லாம் வச்சு எனக்கும் நிறைய மார்க் எடுக்கணும், 500 எடுக்கணுன்ற ஒரு ஊக்கம் இருந்தது. அதே மாதிரி பேரண்ட்ஸும் என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அதனால் எனக்கு ஃபுல் மார்க் சென்டம் ஸ்கோர் பண்ணுற எய்ம் வந்தது. நான் அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியுது. நான் அடுத்து பயோமேக்ஸ் குரூப் தான் எடுக்க போகிறேன். நீட் பண்ண போகிறேன். நீட் முடிச்சுட்டு MBBS பண்ணுன்றது தான் என் கோல். எனக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்கல. அவங்க என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. நான் ஒரு தடவையும் மார்க் கம்மியாகும் போதும் பிரின்ஸிபல் என்னை கூப்பிட்டு வச்சு என்கிட்ட பேசினாங்க. நான் 3rd ரேங்க் வந்த போதெல்லாம் நீ ரொம்ப சில்லி மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய டெஸ்ட்டும் வச்சாங்க ஸ்கூலில். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த பப்ளிக் எக்ஸாமை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணேன். அதே மாதிரி அம்மா அப்பா சைட்லேருந்தும் நிறைய அட்வைஸ்லாம் சொன்னாங்க. எனக்கு அது எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
கேட்பதே நம் அழகு. Truly inspiring. Congratulations. gift கொடுங்க. ஓகே.